அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. பிறந்த பாதை உடலுக்கும் உயிருக்கும் தனித்தனியாக புளியாம்பழம் இருக்க, புளியாம்பழம் அப்படி காயில் பார்த்தா எல்லாம் ஒன்றா இருக்கும். தோல், பட்டை, அதுக்குள்ளே இருக்கிற கொட்டை, அந்த சதை எல்லாம் ஒன்றா இருக்கும். காயில் பழுத்துடுச்சுன்னா புளியாம்பழத்தை எடுத்து இப்படி ஆட்டினா கடன்னு ஆடும் உள்ள. அந்த மாதிரி நம்ம புளியாம்பழம் மாதிரி உயிருக்கும் உடலுக்கும் இடையில சவுண்டு கேட்கணும். அப்படி ஆட்டினா சவுண்டு வரணும், தனித்தனியாக ஆயிடணும். அது மாதிரி ஆக்கி வச்சுக்கணும். ஆயிடுமே. அது மாதிரி ஆனதால் தானே ஐயா அங்கே சமாதியில் இருக்கார். ஆயிடுமான்னு என்ன கேள்வி அது? அப்படி என்னதான் பார்த்தேன், எல்லாமே டவுட்டாக இருந்தானே இப்படி. ஆம்பா போலீஸ்காரங்களுக்கு தான் அது வரும். உனக்கு வந்துருக்குது, நீ எதாவது போலீஸான்னா எல்லாத்தையும் சந்தேகப்படுறது போலீஸ். ஏன்னா அவங்க பொழப்பே அதுதான். சந்தேகப்பட்டால் தான் அவர் போலீஸு. எந்த சந்தேகமும் இல்லைன்னா அவர் போலீஸே நம்மள மாதிரி ஆகிடுவார். அதனால் அவங்க தான் சந்தேகப்படணும். நீ சந்தேகப்படாத. என்ன நடந்ததுன்னு ஐயாவை கவனிச்சின்னா, ஐயா பின்னாடி பின் தொடர்ந்தின்னா அப்படி இருக்கலாங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். பின் தொடர்ந்து போ, அவரை பாரு, உனக்கு புரிஞ்சிடும். அந்த அம்மா கேட்டாங்க, வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி கட்டி முடிக்காத லிங்கம். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பட்டினத்தார் பாடல், ரொம்ப சிறப்பான பாடல். இதில் அந்த வெட்டாத சக்கரம்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள், அதுதான் வெட்டாத சக்கரம். மற்ற சக்கரங்கள்லாம் என்ன அப்படின்னா அது வெற்ற சக்கரம். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த 1 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே பேதி ஆகும், வாந்தி வரும் குழந்தைக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு கயிறு கட்டுவாங்க, இல்லைன்னா பில்லை கட்டுவாங்க. ஒரு பில்லை வாங்கின்னு வருவாங்க. செப்பு தகடு சின்னதாக ஒன்று கட் பண்ணி அதில் ஒரு ஆணியை வச்சு எழுதுவாங்க. எழுதி சக்கரங்கள்லாம் போட்டு, ஓம் நமச்சிவாய போட்டு, அப்புறம் இதெல்லாம் போட்டு, சக்கரங்கள்லாம் போட்டு எழுதி ஒரு மந்திர தகடு மாதிரி அதில் ஒரு காது வச்சு கயிறை நோச்சு கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் கட்டிடுப்பான்னு சாம்பிராணி போக போட்டு கட்டிடுவாங்க. அது என்னன்னா, அந்த செம்பு தகடெலாம் அவங்க எழுதுனதில் ஒன்றும் கிடையாது. கட்டினா பேதி நின்றுட நீ நினச்சிட்ட, அதனால் எத்தனை போய் கட்டிட்ட. நீ அதை கட்டின உடனே உன் மனசு இருக்குல்ல, அந்த மனசோட முழு வீச்சு அந்த குழந்தைக்கு இறங்கும் உள்ளுக்குள்ள. நீ கட்டும்போதே அந்த சாம்பிராணி புகெல்லாம் போட்டு ஐயோ என் குழந்தைக்கு சரியாயிடணும்னு நினச்சி கட்டுற. இந்த மனசோட அந்த உத்வேகம் அந்த குழந்தைய சரி பண்ணிடும். அந்த பில்லையில் ஒன்றும் கிடையாது. இதை சொன்னால் யாரோ போய் பில்லையோ வாங்க மாட்டாங்க போல இது இனிமேல். ஆனால் வாங்கிடுங்க, அவங்களுக்கு பொழப்பு அது. ஆனால் பில்லை வாங்கிடுங்க. அதில் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வெட்டி வைக்கக்கூடிய சக்கரம். அதில் எல்லாம் கோடுங்களை போட்டு கிராஸ் பண்ணி வெட்டுவாங்க. அந்த சக்கரங்கள்லாம் வெட்டு போடும். இந்த வெட்டாத சக்கரம்ன்றது 6 ஆதாரங்கள் உடலில் இருக்கிறது. அதை தான் சொன்னாங்க வெட்டாத சக்கரம். வேறொருத்தருக்கு எட்டாத புஷ்பம், யாரும் எட்டி பிடிக்க முடியாத புஷ்பம், வேற யாரும் எட்ட முடியாது. எது? பிரம்மரந்தத்தில் இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரைன்ற அந்த புஷ்பத்தை யாரும் போய் எட்ட முடியாது. உன்னுக்கு நீ தான் போய் உன்னோட புஷ்பத்தை எட்ட முடியும், வேற யாரும் அதை தொட முடியாது. அதுதான் எட்டாத புஷ்பம். இறையாத தீர்த்தம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்குள்ள ஒரு திரவம் சுரக்கும். அது பிரம்மரந்திரத்தை போய் தொடம்பொழுது அந்த 1000 இதழ் தாமரை மலரும், அதுக்குள்ளே இருந்த ஒரு திரவம் சுரக்கும். அப்போது நீ என்னன்னா, அது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்ற கோஷத்தில் போகக்கூடிய ஒரு ஆனந்த நிலை. அந்த ஆனந்த நிலையில் அந்த தீர்த்தம்ன்ற அந்த அமுதம் சுரக்கும். அந்த அமுதம் சுரந்து உள்ளே வந்துடுச்சுனால இறப்பு பிறப்பு இல்லை, பிணி கிடையாது, நோய் கிடையாது, நீ தான் ஞானி. அப்படி ஒரு நிலை. அது இறையாத தீர்த்தம். அது வெளியிலால இறைஞ்சி போவாது, அதை எதுவும் இறைச்சிட முடியாது. அதனால் அது இறையாத தீர்த்தம். என்னம்மா?
கட்டாத லிங்கம், கட்டாத லிங்கம்னாலே குருநாதன் மொழிந்தது தான் கட்டாத லிங்கம். என்ன சொல்லி கொடுத்தார் குருநாதர்? இதெல்லாம் அடையறதுக்கு வழி சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் கட்டாத லிங்கம். இனி கருதி அதை கட்டாத லிங்கம் குருநாதன் சொல்லி உனக்கு லிங்கம் மாதிரி அவரோட வார்த்தைகளை நீ முழுமையாக பிடிச்சி அனுபவிச்சின்னா இதெல்லாம் உனக்கு கை கூடன்றது தான் கட்டாத லிங்கம். நீ வெளியில் பார்த்ததெல்லாம் கட்டிய லிங்கம். உனக்குள்ள குருநாதன் மொழிந்தார் இல்லையா, சொன்னார் இல்லையா, சொல்லி கொடுத்தாரு, அதுதான் கட்டாத லிங்கம். பதவி ஏற்றுக்கின காலம் நாள் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அதனால தான் இன்றைக்கி நாள் சிறப்பான நாள். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பதவி ஏற்றுக்கின நாள்ன்றது ஒன்றும், ரெண்டாவது விஷயம் இன்னைய வரைக்கும் தப்பாக அவர் கணக்கு எழுதலை. இன்னைய வரைக்கும் சரியாக தான் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. நாளைக்கு தூக்க வேண்டிய ஆள் யாரையாவது இன்றைக்கி போய் தூக்கிட்டு இருக்கிறாரா? கிடையாது. நாளைக்கு தூக்குறவரோ நாளைக்கு தான் தூக்குவார். இன்றைக்கி தூக்க வேண்டிய ஆள் இன்றைக்கே தூக்கிடுவார். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அவர் காலம் தவறாமல் நடந்துக்கிறாருன்றதுக்கு ஒரு உதாரணம். ஒரு யம தர்மராஜா கயிறு எடுத்துக்கின்னு வரார். ஒரு மரத்தில் ஒரு பருந்து உக்காந்துட்டு இருக்கு. எதிரில் ஒரு மரத்தில் ஒரு குருவி, சின்ன சிட்டுக்குருவி மாதிரி ஒரு குருவி உக்காந்துட்டு இருக்கு. இங்கே இப்போ யமதர்மன் கயிறு எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்கிறார். அப்போ இந்த பருந்து பார்க்குது, ஐயோயோ பாவம், அது சின்ன சிட்டுக்குருவி நல்லா அழகாக இருக்குது, அதை பிடிக்க தான் இவர் வந்திருக்கிறாரு. ஐயோ பாவமாச்சே, ரொம்ப அழகாக அங்கேயும் இங்கேயும் தத்தி தாவிக்கின்னு இருக்குது அந்த சின்ன குருவி. அதை பார்த்து பருந்துக்கு ரொம்ப ஒரு பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு என்ன ஆகுதா, ஐயோ எப்படியாவது இதை காப்பாற்றினமே, இதுக்காக தான் இந்த ஆள் கயிறு எடுத்துன்னு வந்திருக்கிறான், எப்படி இதை காப்பாற்றினான்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுது, அந்த பருந்து சல்லுன்னு அங்கேருந்து பறந்து இதை வந்து அப்படியே காலில் பிடிச்சிக்கிட்டு வேகமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேகமாக பல மைல்கள் கடந்து போய் ஒரு மலை உச்சியில் எடுத்துன்னு போய் ஒரு மரத்தில் இந்த சின்ன குருவியை அங்கே வச்சுட்டு பாடா தப்பிச்சுதுரா, இது இனி எங்கே வந்து எம்மா வந்து பிடிச்சிருவான் இதை அப்படின்னு வச்சுட்டு அப்படி திரும்புது. அங்கே இருந்த ஒரு பாம்பு டக்குன்னு பிடிச்சிச்சு அதை. அந்த சிட்டுக்குருவி அந்த பாம்புக்கு இரையாயிடுச்சு. அந்த செகண்டில் அந்த பொந்தில் இருந்த வந்த பாம்பு டக்குன்னு அந்த குருவியை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. இந்த பருந்து அடிச்சுக்குது, ஐயோ இதுக்காடா இவ்வளோ தூரம் தூக்கி வந்தான், எமங்கிட்டேருந்து காப்பாற்றலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன்னுட்டு ரொம்ப வருத்தப்படும். அப்போது எம்மா அங்கே வந்திருப்பார். இதுக்குள்ளே இருந்தாலும் இவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டார், சரி அது யம தர்மராஜா அவர் வந்துட்டுருப்பார், டைமுக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு வந்து, நான் உங்கள்கிட்டருந்து காப்பாற்றணும்னு தூக்கின்னு வந்தேன் ஐயா, இது மாதிரி ஆயிடுச்சு ஐயாண்ணா, நீங்கள் ஏன் இப்போ நான் அங்கே வந்து நின்னீங்கன்னு ஒரு சந்தேகம் கேட்கும். நான் வேற ஒரு வேலையாக அங்கே வந்தேன். நான் வந்தப்போ யோசித்தேன், இது இத்தனாயிரம் கிலோமீட்டர் பறந்து அங்கே போய் ஆகணுமே இந்த குருவி, இதுக்கு ஆயில் முடியுத, இது இன்னும் இங்கே இருக்குது, எப்படி இது போய் சேரும், எப்படி இது ஆயில் அங்கே முடியும்? நான் அதை நினச்சி தான் யோசித்து நின்னேன். கயிறை வச்சுக்கிட்டு நின்னதுக்கு காரணம் அதுதான். இது இங்கே இருக்க வேண்டியது இல்லையே, அந்த மலை உச்சியில் போய் அந்த மரத்து பொந்தாண்ட தானே இது போகணும், ஆனால் இங்கே இருக்குது, எப்படி போய் சேரும், இது அவ்வளோ வேகம் இதால் பறக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீ வந்து இதை தூக்கின்னு போன. அப்போ இதோட இறப்பு உறுதி ஆயிடுச்சு எனக்கு. அதை பார்க்கதப்ப நான் வந்தேன், ரைட்டுப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டாராம் யம தர்மராஜா. அப்போ என்ன அர்த்தம்னா, சித்ராகுப்தன் வந்து நீ எங்கே இருந்தாலும் நேரத்துக்கு கணக்கு எழுதி நேரத்தில் உன்னை தூக்குறதுல தவறுனதில்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்காளர் பதவி ஏற்றுக்கிட்ட நாள் சித்ரா பௌர்ணமி. ரெண்டாவது விஷயம், இந்த சித்திரை ஏன்னா அந்த மாதிரி அந்த சித்திரகுப்தன் இருக்கிறதால தான் யம தர்மன் சிறப்பாக அவரோட வேலை செய்கிறாரு, இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. இதுக்கு சரியான ஆள் அவர் தான். அதனால் அன்னைக்கு அந்த நாள் ஒன்று. ரெண்டாவது விஷயம், சூரியன் மிக அருகில் நேற்றுக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, அந்த சூடு நேற்று மாதிரி நீங்கள் வேறு எப்பயும் உணர்ந்திருக்க மாட்டீங்க, அவ்வளோ வெக்க. நேற்று சூரியன் ரொம்ப கிட்ட,
ரொம்ப கிட்ட, பூமியை விட்டு ரொம்ப இறங்கி வந்த மாதிரி. அதே மாதிரி சந்திரனும் பூமிக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப நெருங்கிய இடைவெளி தான், அவ்வளோ கிட்ட இறங்கி வந்துடும். அதனால தான் சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, சூரியன்கிட்ட இருந்த அந்த ஒளிக்கதிர்களை வாங்கி அல்ட்ரா வயலட் அது அதிகப்படியாக நமக்கு இங்கே பொழியுது சந்திரன். அது கிடைக்கிற நாள் அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான். அதனால தான் அபியாசிகள்லாம் அன்றைக்கி முழுமையாக அந்த மொட்டை மாடியில் உட்காந்து பாடம் பண்ணும்போது நமக்கு ஆற்றல்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக கிடைக்கும். எப்பவும் கிடைக்கிற ஆற்றல் பொதுவானது, எல்லாருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஆற்றல். அது அந்த ஆற்றல் எப்படின்னா, அது தள்ளுறது, அங்கேருந்து பொழியிறது வேறு, அழுத்தம் கொடுத்து தள்ளுறது வேறு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அழுத்தம் கொடுத்து தள்ளும் மேலே நிலவு. அதை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு உள்வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டு மேலே போய் உட்காந்து அதை உள்வாங்கிறோம். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமின்றதுக்கு ஒரு சிறப்பான நாள். இதுதான் சமயம். உயிரே அதுதாம்மா, வாழைப்பெண் தாம்மா உயிர். அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து வாழைப்பெண்ணுன்னா நெற்றி பொட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் வாழைப்பெண். மூலாதார கன்னிப்பெண், அவங்க ரொம்ப சின்ன பெண். அங்கே மூலாதாரத்திலேருந்து 6 ஆதாரங்களையும் கடந்து புருவ மையத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பெரியவங்களாகிடுறாங்க, வாழைப்பெண் ஆகிடுறாங்க. புருவ மையத்திலேருந்து கிடக்கும்போது தான் திருமண நிலையில் ஐயா சொல்லுவார் பார்த்தீங்களா, தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டாம். தாய் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கே வரப்போ வாழைப்பெண்ணு. இங்கேருந்து போகும்போது திருமணமாகி கணவன் மனைவியோட காட்சி கொடுக்கறது இந்த புருவ மையம். அதனால் இங்கே வந்து வாழைப்பெண்ணுன்னு கீழே வேற மேலே